என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸும் மீல்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு சிக்கன் 65. எல்லாமே ஒரிஜினல் தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கழுகு, வாத்து. ஆமாம், கழுகு தானே. ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் நான் காமிக்கிறேன். நான் என்ன பார்க்க முடியுதோ அது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். இல்லை, நம்ம எங்கே இருக்கிறோன்றது இப்போ நம்ம காமிக்கலாம். ஸோ எப்படி தெரியுது பாருங்க. வாவ், ஜஸ்ட் என்னோட கால்ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் தான் லாஸ்ட். ஸோ இங்கேருந்து பாருங்க. ஸோ நம்ம காலையில் வந்த ட்ரெயின் வந்து இந்த வழியாக தான் வருது. ஸோ சுற்றி 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 பார்த்தா கூட கம்ப்ளீட் வியூ. இந்த வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட், இது எல்லாத்த விட இதுதான் ஒரு வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக ட்ரோன் வியூ மாதிரி இருக்கு, பட் ட்ரோன் வியூ கிடையாது. இது என்னுடைய டைரக்டாக நான் பார்க்குற வியூ. ஸோ when you come here you have to get somebody from the local so they can guide you better than any other YouTubes or any other YouTubes or Instagram. They will guide you, or Google. So just sitting here from my view. So this is not a drone view, but this is something you can sit here and watch. No time limit here. You'll just be frozen by time. Time freezes here. Yeah, here. Sparta. கூலி வேலை செய்கிறாங்க. என்னன்னாக்கா அவங்களாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் அதனால தான் இதுவே எல்லாம் பூரா எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த ஏரியாவுக்கும் வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சாச்சு. ஹாப்பியாக நம்ம வந்து நேச்சரை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிட்டோம் காரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளைமேட் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சுங்க. கொஞ்சம் தூரம் போனாக்கா கொஞ்சம் மழை தூரல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து வந்து போச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக மேகமூட்டமோட இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சில்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 மணி தாங்க மணி. இப்போ பார்த்தீங்கன்னாலே 3 மணிக்கே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஊட்டி ரீச் ஆயாச்சு. ஸோ ஊட்டினா இன்னும் ரொம்ப குளிராக இருக்கும். ஒரு 4 மணி போல் வந்துட்டு வெளியில்
ரொம்ப சில்லுனா இருக்கும். நம்ம புலோவர்ஸ் அந்த காதுக்கு போடுறது எல்லாமே போட்டுட்டு தான் சுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம டிரைவர் அண்ணா வந்து சொன்னார், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் இருக்கோம், ரீச் ஆயாச்சு. ரெஸ்டாரண்ட்டோட வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜேஜே ரெஸ்டாரண்ட். ஹாஸ்பிட்டல் இல்லை, இது ரெஸ்டாரண்ட். ஹாஸ்பிட்டல் இல்லை, கலாய்க்கிறியா நீ? ஜேஜே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸும் மீல்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு சிக்கன் 65. சிக்கன் 65. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க சார்? சும்மா சொன்னேன், இது ஹோட்டல் தான். சரி, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? நாங்களா? ஆமாம், நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? என்னது என்ன ஆர்டர் பண்ணீங்க? ஃப்ரைட் ரைஸ். அப்போ கபாப். ஏய் அது நம்ம சாப்பிடுவோம். எஸ். அங்கிளுக்கு என்ன பண்ணுவோம்? சரி, இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு, ஜேஜே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க? சொல்லுங்க. அட்வென்ச்சர் ப்ளஸ் நேச்சர். டூரிஸ்ட் ஸ்பாட். நோ, நாட் ரெக்கமெண்டட். கைஸ், நான் ஹாட் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, செம்ம சுடுது, சாப்பாடு செம்ம சுடுது. சாப்பிடாரு. இங்கே பாருங்க, சாப்பாடு, மீல்ஸு, பப்படு, ஒரு தயிர் மிளகா, ரைஸு, பாயாசம், இது மோர், ரசம், இது காலிஃப்ளவர் பொரியல், கூட்டு, பப். சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க, அதுக்கப்புறமா சிக்கன் 65. பயப்புள்ள சிக்கன் 65 பார்க்கல, பப்பட் சாப்பிட்டுருக்கு. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்களாம். சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? தேங்க்யூ. சுட சுட ஆவி பறக்க இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல சிக்கன் வேகவே இல்லைங்க, அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை, ஓகே தான். என்ன சொல்றாரு? ஓகே. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆவரேஜ் தான். 65 ஓகே. இது பிக்கெஸ்ட் கவர்மெண்ட். இது ஒரு ஸ்மால் தானே, இல்லை ஒவ்வொன்றும் அப்படியே தனித்தனியாக வரும். இந்த ஊட்டியில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபேமஸ் எல்லாமே எனக்கு கம்மியாக கிடைக்கும். ஷூட்டிங் பாயிண்ட் எப்படி? ஷூட்டிங் பாயிண்ட் அது நாளைக்கு, அது மட்டும் நாளைக்கு கர்நாடகா பார்க் தான் நீங்க சொன்னதா? பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் பாயிண்ட் நாளைக்கு அந்த மைசூர் ஃபால்ஸ். அதை நீ கவர் பண்ணிட்டா எப்படின்னா
நம்ம இங்கே போகும்போது என்ட்ரன்ஸ் க்ளோஸ்ட் ஆயிரும். அப்படியா? ஆமாம், நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் அடிச்சோம். ஓகே, நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லுங்க, நம்ம எல்லாமே நாளைக்கு நம்ம செக் அவுட் சொல்லியிருக்கோம். போய் தான் வீட்டில் தான் ஒரு வாட்டி பேசி டிசைட் பண்ணலாம் என்ன அப்படின்னு. இல்லை பார்க்கலாம், இப்போ பார்க்குறதெல்லாம் மெயின் தான், எதுவும் வேஸ்டேஜ் இல்லை. ஓகே, உங்களாங்க ஜஸ்ட் ஒரு 1-2 கிலோமீட்டர் லேடிஸ் டிரைவ் பண்ணுறேன். சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. பெங்களூர்ல இப்போ ஸ்விக்கிலாம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸ்விக்கி எல்லாம் இல்லையா? இப்போ மைசூர் போகிறது ஸ்ட்ரைட்டாக போகும்போது அந்த இது வருமோ பைக்காரா ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் நம்ம கூடலூர்லேருந்து ஏறும் போது வரோம் நாங்கள். நான் வர வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டிக்கெட் சரி சரி. பசங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாரு நான் எடுக்கிறேன். சொல்லு ஜெயதோ. பசங்க வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. கபடி, அது கபடி, கிரிக்கெட்டு, ட்வின் மாடு குட்டி ஒரிஜினல் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தாங்க இங்க இருக்கிறது எல்லாமே. அண்ட் இது பாத்தீங்கன்னா கழுகு, வாத்து. ஆமா கழுகு தான், என்ன சொல்றது, ஒரிஜினல், டூப்ளிகேட் இல்லை, இது எல்லாமே ஒரிஜினல் தான். செம்மையா இருக்கு. நான் வச்சு வச்சிருக்காங்க. பல்லு பாருங்க. இது பாருங்க, எலி இல்லை, அது பிக்ஸ். எப்படி முழுங்கி இருக்கு பாரு, அது சாப்பிடுறது அப்படியே முழுங்கி இருக்கு. கோழி ஏதோ அவ்வளோ பெருசா முழுங்குது அது. கிரிப்புலையா அது? அது எதோட மண்டோடு? ஓப்பா, உட்பிக்கிறது. மீன் பாருங்க. What a beautiful. Yes. Wow. So beauty. Shell also is there. Wow. Crab Hey, shells. big lessons, Kaka. See there, how many birds are there? பிடிக்கலன்னா யாரும் பார்க்க மாட்டாங்களா? கிழக்கு மீது, சாலை மத்தி மீது, அந்த காலெல்லாம் கல்லுலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ஜென்டினா விசில் அடிக்கிறமா? எல்லாம் பழைய காயின்ஸ் தான். கனாப்புல இல்லை. எதுவுமே இல்லை. 20 காசு செலவு பண்ணிருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன். 20 காசு, 5 காசு கூட கஷ்டம். 5 காசு கூட நான் பண்ணியிருக்கேன். 5 காசு லாஸ்டா 5 காசுல இருந்து 20 காசு நான் 20 காசு தான் லாஸ்ட்.
அப்புறம் நாங்களாம் நார்மல் சமைப்போம், மீதெல்லாம் ஓட்ட காசு இருப்பா. பிறந்த போது 5 காசுன்றது ரொம்ப ஸ்டார்டிங். அதுதான் 3 காசுன்றது ஒரு காசு இருக்கும். இது இருக்கு 3 காசு இருக்கு. நான் பார்த்தது இல்லை. கரெக்ட். 3 காசு அப்ப நம்ம இருக்கும்போது செல்லாது. ஸ்கொயரும் இருக்குல்ல. இதெல்லாம் பைசாடா, 5 பைசா 10 பைசா. இந்தியன் கரன்சி. நோட்டுனால இருந்துச்சு. கரன்சி நோட்ஸ் இதுவுமே 2000. இந்தியன் ஸ்பெட்ஸ்ல இருக்காங்க. ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணது இதெல்லாம் பெருக்கிறது இது எல்லாமே ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணது. இது வந்து ஜுவல்ஸ். எங்க மட்டும் வரீங்க? கூட்டம் செய்வாங்களா யாராச்சும்? இப்போ எப்படி சொல்றாங்கன்னா ஊட்டிக்கு தோட்டத்தில் தான் இருப்பாங்க. கிரவுண்டு புல்லு மரம் கட்டி அதை கூட தான் அப்படியே இருப்பாங்க. சாரி சொன்னீங்க. இது லேண்ட் மேட்டிங். இதான் அவங்க கோயிலா? கோயில் இதான் அவங்க கோயில் அவங்க வீடு. பாம்பு சார். ஓகே. இதில் அவங்களோடது துணி நெய்கிறாங்க. இது சிலிண்டர் தான். ஆமா, அதெல்லாம் கிடைக்கும். அடுப்புமா ஸ்டவ் உள்ள வந்து ஃபயர் வுட்லாம் போட்டு எரிச்சிட்டு மேலே சட்டி வச்சுருவாங்க. மேலே இல்லை இப்போ இல்லை பார்க்கறது உள்ள படகாஸ். சண்டை போடுவாங்களா? Before Europeans explored before Sullivan. John Sullivan who discovered Nilgiris. அவர் டிஸ்கவர் பண்ணி அவர் தான் கலெக்ட் பண்ண கோயம்புத்தூராக இருந்திருக்காரு. அவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்டேஷன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுல்லிவன்ஸ் லேக் 1875 பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து டோடாஸ், அப்புறம் கோட்டாஸ்,
குரம்பாஸ், இருளாஸ், அப்புறம் படகாஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் பிரிட்டிஷோட டைமில் 1852 ஸ்டார்ட் பண்ணி 1900 இந்த எல்லாத்தையும் டெவலப் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டில் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போயிருக்கான் பாரு. பசங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன விளையாடுறாங்க அவங்க? கிரிக்கெட்டா? கிரிக்கெட் விளையாடுறாங்க. இங்கே கபடி விளையாடுறாங்க. கபடி. அவங்களாம் பாரு எந்த ஸ்வெட்டர் இல்ல, ஹாஃப் நிக்கர் போட்டுட்டு காலில் செப்பல் கூட இல்லாம. இங்க பாருங்க, நாங்க பாருங்க செருப்பு போட்டுட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டு குல்லா போட்டுட்டு ஐயோ என்னத்த சொல்றது. வந்து படகாஸ், அவங்க இருளாஸ். கும்பாலே கும்பாலே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க. நான் சொல்றேன் அப்படி என்னோட இதுல. அங்க பாருங்க அது பிளாக்கா மூவ் ஆகுது, என்னன்னு தெரியல. படி கருப்பு கலர்ல. அது கூட தான் மரம் இருக்குது இல்ல. ஹாய் வாங்க வாங்க. ஓடும். அது வந்து சன்ல தான். அப்படியா? எல்லாம் நம்ம விஜய் அண்ணாவோட லக்கு. நம்ம அந்த டைம் கரெக்டா இங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஒன்றும் கார்ல போட்டுக்கிறீங்களா? இந்த காதல் கோட்டை பிறகு இந்த காலேஜ் இருக்குங்களா, இதுக்குள்ள தான் எடுத்துட்டு இப்போ ஆல்டர் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவன் கையால செஞ்ச இந்த நீலகிரி சாரி, பர்மனாஸ், பாம்பூஸ் எல்லா நியூஸோட சாரி வந்துட்டு ஒரே ஒரு கவர்மெண்ட் எம்போரியம் இருக்கு, அது போற வழியிலே இருக்கு. அவங்கள்ட்ட மைக் கொடுத்தா அவங்க என்னென்ன யூஸ் எப்படி எல்லாமே கரெக்டாக கிளீனாக சொல்லிடுறாங்க. ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல், அந்த ப்ரௌன் கலரா தெரியுற ஸ்கூலு ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல். இந்த காதல் படம் பூரா அதுல தான் எடுத்தாங்க. பார்த்தோம்ல நம்ம. இங்க இந்த டூரிஸ்ட் வரும்போது அவங்களோட பெட் டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்களே ஏங்க, இதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது. இல்லை, அது வாட்டர் சைலண்டாக இருந்துருக்குது. பெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி ஹோட்டல் ஸ்டே இருக்கு, ம். அவங்க மட்டும் தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிசார்ட் புக் பண்ணும்போது அதிலே போட்டுக்கணும். பெட் ஃப்ரெண்ட்லி, பெட் நாட் அலோவ்டு எல்லாமே இருக்கு. பெட் ஃப்ரெண்ட்லி இருக்கிறது பண்ணாக்கா நம்ம பெட்டை எடுத்துக்கணும். இது என்ன இங்கே லைட்லாம் இருக்கு, ஸ்டேடியம் மாதிரி. ஸ்டேடியம் இது லோக்கல் கிரவுண்டு சார். வந்துட்டு ஒரு அணி ஃபேக்ட்ரி சாரி அணி, அதுக்கப்புறம் இந்த ஒயின் எல்லாம் அங்கே பியூரா கிடைக்கும். ஓட்டி அணி தெரியுங்களா? அணி, ஒயின், சாக்லேட் எல்லாமே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. எல்லாம் காட்டேஜ் வீடுங்கெல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஓகே அதான் கல்பனா. லோக்கல் பஸ்ல ஏறினா தொட்டாகொட்டான்னு போட்டிருக்கு, போகுமா? வழி தொடுப்பேட்டா, தொடுப்பேட்டா வழி போகும். ஓ
டைமிங் பஸ் தான் இல்லை? ஆமாங்க. நீலகிரி சில்க் எம்போரியம், சாண்டரோட ட்ரைப்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? இது ஒரே ஒரு எம்போரியத்தில் மட்டும் இருக்கு. கவர்மெண்ட் சில்க் பூராவே எல்லாம் ட்ரைப்ஸ் தான். வரும்போது பார்க்கலாம். சரி. இப்போ டீ ஃபேக்ட்ரி மேடம். டீ ஃபேக்ட்ரி பிக்கு. இப்போ டீ எல்லாம் லைவாக டீ மேக்கிங் பண்ணுறதை போய் காட்டுவோம். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் வீடுங்கள்லாம் இருக்கு பாருங்க. ரைட் சைட் பாருங்க, இந்த வீடுங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறணும், திருப்பி 1.5 கிலோமீட்டர் இறங்கணும். எதுவும் கிடையாது. இங்கிருந்து பார்த்தா கிளியரா தெரியுது.